ஏம்மா ஏமா கூப்பிட்ட? எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான்டா. முக்கியமான விஷயமா? ஏம்மா எப்பமா நம்ம வீட்டுக்கு போவோம்? ஏன்டா நம்ம வீட்டுக்கு? இங்கேயே திங்கிறதுக்கு இல்லையா, ஒன்றுத்துக்கும் இல்லையா? அதான் எல்லாமே உங்க மாமன் வாங்கி போறான்ல. ஏம்மா போமா. சும்மா அந்த அத்தை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்குது. சாப்பிட போய் சாப்பாடு கேட்டா கூட வந்து திங்கிறதுக்குனே வந்து உட்காந்துருக்காங்க, அப்படி இப்படின்னு பேசுது. இதுதான் ஆக்கி போடுறாங்களாம். போவாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போனோம்னா கூட நிம்மதியா கஞ்ச குடிச்சா கூட நிம்மதியா இருந்து குடிச்சிட்டு போயிடலாம். எனக்கெல்லாம் இங்க இருக்கவே பிடிக்கல. முதல்ல கிளம்பு போவா நம்ம வீட்டுக்கு. டேய், ஜோலியும் குடுமியும் சும்மா ஆடாது. உங்க ஆத்தா ஒன்றும் சும்மா இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கலடா. பாத்தியா உங்க மாமங்கிட்ட முதல்ல எல்லாம் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிஞ்ச பையன் இன்னைக்கு கையில் பாத்தியா கட்டுக்கட்டா காசு, செயின், மோதிரம்னு எப்படி தக்க 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 தகன்னு இருக்கான். என்னம்மா சொல்ற? டேய் லூசு பயலே, இங்கே இருந்து உன் மாமன் கூட வேலைக்கு போடா. அங்கே போய் உங்கள் மாமன் என்ன பண்ணுறான், எப்படி பேசுகிறான், அப்படி இப்படின்னு தொழிலை கற்றுக்க. அது மட்டும் இல்லைடா, உன் மாமன் உனக்கு தொழிலும் வச்சு தரேன்னு சொல்லியிருக்கான். டா வீட்டில் இருக்காளே புள்ள, அந்த பிள்ளைக்கு அதை இதன்னு வாங்கி கொடுக்கறது. அன்பாக பேசுடா. பேசுனாலே அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வருங்காலத்தில் உனக்கு கட்டி வச்சிருவான். அதுக்கப்புறம் இந்த சொத்து சொகன்னு நஞ்ச புஞ்சன்னு எல்லாம் உனக்கு தாண்டா, உனக்கு தான். அதுக்குன்னு இவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு இவங்க கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்க சொல்றியா? என்னால முடியாது, வா போவான். ஐயோ, கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் அறிவுன்றதே இல்லடா. உங்க அப்பா மதிய மட சாம்பிராணி நீ எல்லாம். நான் சாம்பிராணியாவே இருந்துட்டு போறேன், நீ கிளம்பு போவோம். டேய் இருடானா இப்பதான் சொன்ன புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்க மாமன் கூட போய் தொழில கத்துக்கடா. ஏமா சும்மா நொய்யு நொய்யின்னு இருக்காதம்மா, நீ வாமா போவோம். ஏண்டா இப்ப மட்டும் இந்த வீட்டை விட்டு போனோன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் காலம் முழுக்க உங்க அப்பன் ஊத்துற அந்த கஞ்ச கறியை கூட கண்ணில் கட்டாம ஊத்துவான் பாத்தியா அந்த கஞ்சி, அதை மட்டுமே தாண்டா குடிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கிட்டு அண்டை கூட விடமாட்டாடா. வந்தமா அப்படியே படுக்கையை போட்டு படுத்துடணும். அதை விட்டுவிட்டு அங்க போனோம் மறுபடியும் உள்ள நுழைய முடியாதுடா. அப்புறம் அது இதுன்னு என்ன பண்றது? முதல்ல புரிஞ்சுக்கடா. இல்லையா உங்க மாமங்கிட்ட இருந்து கறக்க முடிஞ்ச அளவுக்கு காசை கறந்து விட்டாவது போகணும். சும்மா போகக்கூடாதுடா. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? போ, நீ கறக்க வேண்டியதை கறந்துட்டு வா, நான் கிளம்புறேன். இவன் ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்ல, அவங்க அப்பனோட சேர்ந்த ரகம். இந்நேரத்துக்கு என்ன மாதிரி ஒரு பிள்ளை மட்டும் பிறந்திருந்துச்சு, அப்படியே சொரண்டு எடுத்திருக்கோம். அவன்கிட்ட வாங்கி அவனுக்கே சீர் செஞ்சாச்சு. இனி என்ன பண்றது? ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். காசு தான் கட்டுக்கட்டா நேற்று எண்ணி வச்சானே, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். பையன் வேற எதுவும் சொன்னானா? இல்லைங்க, நம்ம தான் நேற்று நம்மளோட சூழ்நிலையை சொன்னோம்ல, அதுக்கப்புறம் அவனுமே புரிஞ்சுக்கிட்டான். சரிம்மா இல்லைன்னா என்ன பிரச்சனை இல்லை, நான் வேலைக்கே போறேன் அப்படின்ட்டான். பொம்பளை பிள்ளைக்காக எல்லாமே செஞ்சோம். பையனா ஆசைப்பட்டு கேட்டான். அவன் என்ன மற்ற பையனுங்க மாதிரி அதை இதனா பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான். ஏதோ வேலைக்கு போய் சொந்தமா தொழில் அமையன்னு நினைச்சான். அதை கூட அமைச்சு கொடுக்க முடியல. என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடுங்க, அவன் தலையில எது எப்ப நடக்கணும்னு இருக்கோ அது அப்ப கண்டிப்பா நடக்கும். பேசாட்டுக்கு இந்த வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு வேணா காசு வாங்கி கொடுப்போமா? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? 1000 தான் இருந்தாலும் இந்த வீட்டை நம்ம கட்டுறதுக்கு எம்பிட்டோ கஷ்டப்பட்டோம். ராத்திரி பகலமா நீங்க வண்டி ஓட்டுனீங்க. அதுவும் இல்லாம ஈர துணியை கட்டிக்கிட்டு நான் பிள்ளைங்களெல்லாம் வளர்த்தேன். அப்படியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இந்த வீடை போய் அடகு வைக்கிறதா? நீக்க முடியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற இந்த ஒரு சொத்தும் அப்புறம் கையை விட்டு போயிடுங்க. முதல்ல மாதிரி உங்களுக்கு தொழில் இருந்தா பரவாயில்ல, தொழிலும் இல்லை. பையனுக்கு வச்சு கொடுப்போம், அவனுக்கு ஏதோ முன்னேறி வந்தானா அதுக்கப்புறம் கூட ஏதோ பாத்துக்கலாம். ஏங்க 1000 தான் இருந்தாலும் சொந்த வீட்டை அடகு வச்சு எதுவும் பண்றது எனக்கு சரின்னு தோணலைங்க. வீட்ல இருக்கீங்களா? யாரோ கூப்பிடுறாங்க, யாருன்னு போய் பாரு. அட வாமா லைலா, வா வா வாமா. வாமா வா வா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அந்த பொண்ணு வந்திருக்கு, சீக்கிரம் போய் தண்ணி முந்துட்டு டீ வச்சு சாப்பாடுல ஏற்பாடு பண்ணுமா போ. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒண்ணும் வேண்டாமா? வீட்டுக்கு வந்த பிள்ளை அன்னைக்கும் வந்துட்டு ஒழுங்கா சாப்பிடணும். அங்க அண்ணி வீட்டுல சாப்பிட்டுட்டு இங்க சாப்பிடவே இல்லை. இப்பயும் எதுவும் சாப்பிடலன்னா அப்ப நான் பிச்சு போடுவேன். இரு நான் போய் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நான் கேன்டீன்லயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அப்படின்னா என்னம்மா, டீயாவது குடி. ஐயோ வேண்டாமா, அடிக்கிற வெயில டீ காஃபி எதுவுமே வேண்டாம். சரி அப்ப இருமா, நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தடி வேண்டாம்னு சொன்னா கூட விட மாட்டீங்கம்மா நீங்க. நான் முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணாம், பேசி முடிச்சுட்டு நான் போகும்போது குடிச்சுக்கிறேன். ஏன்னா சாப்பிட்டதே கழுத்து முட்டை இருக்கு. என்னம்மா முக்கியமான விஷயம்? இல்ல நிரஞ்சன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
நேற்று பார்த்தேன். அப்பதான் இந்த மாதிரி லீஸ்க்கு ஒரு கடை வருது, காசு தான் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க அப்படி இப்படின்னாரு. அதான் என்கிட்ட அமௌண்ட் இருக்கு, நான் கொடுக்குறேன்னு. அதான் ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கவே இல்லை. அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ சொன்னேன்னு சொல்லி தம்பி சொன்னாம்மா. நீ சொன்னதெல்லாம் சந்தோஷம்தான். எங்களுக்கு இந்த மாதிரி யாராவது உதவி செய்வாங்களான்னு கூட நினச்சி பார்த்தோம். ஆனால் கேட்காம நீ வந்து உதவி செய்கிற. இருந்தாலும் இது உன் கல்யாணத்துக்காக நீ சேர்த்து வச்சதும்மா. உனக்குன்னு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து அது சரிப்பட்டு வராதுமா. எனக்கு என்னம்மா, என் வீட்டில் இருந்து என்ன எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்களா இல்லை ஏதாவது ஒன்று பண்ண போகிறாங்களா? எனக்குன்னு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் பண்ணிக்க போகிறேன். இப்போதைக்கு எந்த ஆசையும் இல்லை. சும்மா தான் இது பேங்க்கில் கிடக்குது. அதுவே உங்களுக்கு இருந்தால் ஒரு பிரயோஜனமாவது இருக்கும்ல. அதுக்குன்னு இல்லைம்மா, இதுவே உன் சொந்த பந்தன்னு யாராவது இருந்தாங்கன்னா இதுக்கு தான் பழகுனீங்களா, இதுக்கு தான் காசு வாங்குறதுக்கு தான் இவ்வளோன்னு அடிச்சிங்களா அப்படின்வாங்க. அதுவும் இல்லாமல் நீ வீட்டுக்கு ஏதோ ஒரு தடவை 2 தடவை வந்திருக்க. 2 தடவை வந்த பிள்ளைகிட்ட காசு வாங்கி பண்ணுறதுன்றது சரியாக வராதுமா. இப்போ சொல்லுங்க பாப்பா, எனக்கு ஒரு கஷ்டம்னு உங்ககிட்ட நான் காசு வந்து கேட்டேன்னா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக இருந்தால் கொடுப்பேம்மா. இருந்தா கொடுப்பீங்க தானே? அப்புறம் என்ன, இப்போ என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். இவருமே இப்போ வீட்டு பத்திரத்தை வச்சு தான் ஏதாவது ஒன்று பார்ப்போம் வைப்போம்னாரு. நான் தான் எப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆளரை வீட்டை அடகு வச்சு நீங்கள் எதை வேணாலும் பண்ணுவீங்க. இருக்கு, நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், வேணான்னு சொல்கிறீங்க. என்னம்மா நீங்கள்? எனக்குன்னு வீடு வாசனை எதுவும் இல்லை. இந்த ஹாஸ்டல்லேருந்து ஃபீஸு கட்டலைன்னு சொல்லி துரத்துனாங்கன்னா அடுத்த ஹாஸ்டல், அப்படி மாறி மாறி என் வாழ்க்கையில் ஒரு இடம்னு நிலையா இல்லை. அப்படி இருக்கும்போது சொந்த வீட்டை போய் வைக்கிறேன்னு சொல்கிறீங்க. எனக்கெல்லாம் சொந்த வீடு பல நாள் கனவு மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் காசு கொடுக்குறேன், கடனை வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு தோணுதோ கொடுங்க. எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கிறேன். சும்மா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நானும் உங்கள் பிள்ளை தான், சரிங்களா? அதனால எதை பற்றியும் யோசிக்காம இருங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இல்லை, நீங்கள் வாங்க, நாளைக்கு நான் டிடி எடுத்து தரேன். கொண்டு போய் இதை கொடுத்து அந்த கடையை உங்கள் பேரில் முடிவு பண்ணுங்க. சரிம்மா. இந்த வார்த்தையை வாங்கறதுக்கு எவ்வளோ நேரம்? சரிம்மா, நீ உட்காரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி வேணா, ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுங்க. நேற்று முலாம்பழம் வாங்கிட்டு வந்தல, பிள்ளைக்கு ஜூஸை போட்டு கொடு. சரிங்க. சத்தியமா சொல்றேம்மா, நான் எத்தனையோ பேருக்கு என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா கொடுத்துருவேன். அப்படி இல்லையா கடன் வாங்கி கூட கொடுப்பேன். ஆனால் இன்னைக்கு என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது கடனும் வாங்க முடியல, கையிலும் காசு இல்லையே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேம்மா. ஆனால் உன் வகையில் இந்த உதவி கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. இதுதான் சொல்லுவாங்கல்லப்பா, நம்ம யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் அது கரெக்டான நேரத்தில் நமக்கு வந்து கிடைக்கும்னு. அது என் மூலியமாக தான் கிடைக்கும்னு இருக்குதோ என்னவோ. ஆமாம்மா, ஆமா ஆமா. யோ, எங்க அத்தை காலையில போன் பண்ணுச்சு, ஊர்ல திருவிழா வர சொல்லி. போயிட்டு வந்துடுவா. அவ்வளோதானே, கிளம்பிடுவியா? ஏடி உன் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தே இல்லையாடி? ஒன்றுனா போதும், அமுதாவான்னு போன் அடிச்சிடுறாங்க.